டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மற்றும் ஒரு அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்தார். அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்க வேண்டும் என்று ஹேஷ்டாக் ஆனது தற்போது ட்ரெண்டாகியுள்ளது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்புவனத்தில் காவல்துறை விசாரணையின் போது காவலாளி அஜித் என்பவர் உயிரிழந்ததால் தொடர்ந்து பதற்றமானது நிலவி வரும் நிலையில் லாக்அப் மரணம் என்ற ட்ரெண்டிங் ஆனது முதலிடம் பிடித்துள்ளது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் காளி கோவிலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மதுரையைச் சேர்ந்த இரு பக்தர்கள் வந்திருந்தனர். இதில் அவர்கள் காரில் வைத்து சென்ற தங்க நகைகள் காணாமல் போனதாக அவர்கள் கோவில் நிர்வாகத்திடம் புகார் அளித்திருந்தனர். குறிப்பாக அந்த காரில் வந்திருந்த இருவரில் ஒருவர் மாற்றுத்திறனாளி என்பதால் கோவில் தற்காலிக ஊழியரான அஜித் என்பவர் மாற்றுத்திறனாளிக்கு உதவுவதற்காக வீல் சேரை எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்த போது அவர் காரை பார்க்கிங் செய்ய பக்தர்கள் அறிவுறுத்தியதன் பேரில் அவரது காரை அஜித் என்பவர் பார்க்கிங் செய்த போது காரில் இருந்த தங்க நகைகள் காணாமல் போனதாக கோயிலில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தற்காலிக ஊழியரான அஜித் மீது சந்தேகப்பட்ட கோயில் நிர்வாகத்தினர் அஜித்தை அங்கேயே வைத்து தாக்கிய நிலையில் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அஜித்தையும் போலீசிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து அஜித்தை தொடர்ந்து விசாரணை செய்த போலீசார் அவருடன் தொடர்பில் இருந்த ஒரு 5 பேரை வரவழைத்து விசாரணை செய்துள்ளனர். அன்று இரவு முதலே அஜித்திடம் விசாரணை செய்த போலீசார் தனியாக அஜித்தை டெம்போ வாகனத்தில் ஏற்றி சென்று பல்வேறு இடங்களில் வைத்து அடித்து துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு இருந்துள்ளது. இந்த தாக்குதலின் போது கோயில் நிலையத்தில், அதாவது மீண்டும் கோயிலில் வைத்து தாக்கிய போது அஜித் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அஜித் உயிரிழந்த உடனேயே அவரை மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு மறுபடியும் அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி வைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அஜித்தின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதன் விளைவாகவே அவரது உடல் எங்கே இருக்கிறது, எங்கே வைக்கப்பட்டுள்ளது என்பதை போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அஜித் இயற்கையாக மரணமடையவில்லை, அவர் போலீசார் தாக்கியதால் காரணமாகத்தான் மரணமடைந்தார் என கூறி அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரை அவரது உடலை பெறாமல் அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வரும் சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அஜித்தின் மரணத்திற்கு கண்டனம் தெரிவித்ததோடு சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் பொதுமக்களோடு இணைந்து அரசியல் கட்சியினர்களும் தற்பொழுது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர். தற்பொழுது இந்திய அளவில் இந்த ஹேஷ்டேக் ஆனது முதலிடத்தில் ட்ரெண்டிங்கில் இருப்பதால் அஜித்குமாரின் மரணம் என்பது தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. தொடர்ந்து அஜித்குமார் மரணத்திற்கு காரணமான காவலர்களை கைது செய்ய வேண்டும் என்ற குரல் வலுத்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.